ஹாய்! முருகனோட ஆசீர்வாதமும், அவரோட பிரசாதமும் எங்கள் வீடு தேடி வந்துடுச்சு. ஸோ அண்ணன் ஆறுபடை வீட்டுக்கு போயிட்டு வந்தான்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதனால் சிப்ஸு, திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா அண்ட் முருகன் பிரசாதம், நீர், குங்குமம் இது எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தான். அண்ட் பழனி பஞ்சாமிர்தமும் வாங்கிட்டு வந்திருந்தாங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணது இந்த திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா தான். என்ன தான் நம்ம எங்கே வேணாலும் போய் ஹல்வா சாப்பிட்டாலும் அதோட சிக்னேச்சர் இடத்துல சாப்பிட்ற டேஸ்ட் வேறு எங்கேயுமே வராது இல்லையா? ஹல்வா மட்டும் இல்லை, எல்லா ஊருக்கான ஸ்பெஷலும் அப்படி தான். இப்போ எங்கள் ஊர்னால் மாம்பழம் தான் ஸ்பெஷல். இப்போது கோவில்பட்டினா கடலை பர்ஃபி ஸ்பெஷல். அந்த மாதிரி அந்தந்த ஊரோட ஸ்பெஷல் அதோட தனி டேஸ்ட்டு தான். இந்த ஹல்வாவை அப்படியே வாயில் வைக்கும் போது ஹல்வா சாப்பிட்ட மாதிரியே தெரியல, அந்த அளவுக்கு அப்படியே உள்ளே ஓடிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. என்னடா எல்லாமே நல்லா போயிட்டுருக்கேன்னு பார்த்தேன், டீ வச்சிட்ருக்கும் போது எல்லாத்தையும் கீழே ஊற்றிட்டேன். அதை அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு நாங்களும் டீ குடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். உங்கள் ஊரில் என்ன ஸ்பெஷல்?